நமஸ்காரம். நான் உங்கள் சாய் குப்பராஜ் பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம பதிவிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் இப்போ பக்கத்தில் ஏற்கனவே நம்ம கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் கோயில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இங்கே இப்போது ஒரு சிறப்பு, அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு காரணம் நேரம் கிடைக்காமையால் வீடியோ பதிவிட முடியாமல் இருந்தது. எனக்கு எப்பொழுதெல்லாம் இறைவன் வாய்ப்பு தருகிறார்களோ அப்போதெல்லாம் நிச்சயமாக நம் சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போடுவோம். இப்போது இந்த வைகுந்தவாசன் கோவில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா இது வால்மீகி ஆசிரமம், குறுங்காலீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இங்கே மக்களெல்லாம் இப்போ சுற்றி வந்துட்டுருக்காங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 32 முறை சுவாதி அன்னைக்கு நரசிங்கபுரத்தில் இருக்க நரசிங்க பெருமானை சுற்றிட்டு வருவாங்க. ஆனால் இப்போது வைகுந்தவாசன் கோவிலில் இந்த மாதிரி சுற்றிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 2025 அதாவது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். அதாவது விஷ்ணு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட நேரம் காலையில் 10:30 மணி வரலும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வைகுந்தவாசன் கோயிலில் 27 முறை சுற்றி வராங்க மக்கள். அதாவது 27 வகையான பூக்களை கொண்டு வந்து கொடிமரத்தில் சாத்தி ஒரு முறையாக சுற்றி வந்து பெருமாளை தரிசனம் பண்ண இவ்வளோ கூட்டம் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ரீமன் நாராயணனை நேரடியாக நம்ம தரிசிக்கிறதும் ஸ்ரீமன் நாராயணனை வணங்குறதாலும் நமக்கு பலவித இன்னல்கள் போக்கப்படுதுன்னு குறிப்பிடப்படுகிறது. விஷ்ணுகால புண்ணிய பூஜை அப்படின்னு இதற்கு பேர். அது பாருங்கள், அம்பாள் சன்னதி, தாயார் சன்னதி அங்கே இருக்குது. அங்கே மக்கள் திரளாக கூடியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த வைகுந்தவாசன் பெருமாள் கோயில் நித்திய வைகுந்தவாச பெருமாள்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஸ்தலம். பின்னாடி ஒரு புத்து கோயில் இருக்குது. புத்தில் வன்னி மரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதிசேஷனுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்குது. கூட்டம் அலமோதிட்டுருக்கு இந்த கோவிலில். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்குள்ளே பெருமாளை எப்படியும் தரிசிச்சிடணும், 27 முறை புஷ்பத்தை கொடிமரத்தில் சாத்தணும் அப்படின்னு சொல்லி வளம் வந்துட்டுருக்காங்க. இதோடைய விசேஷம் என்னென்னா வைகுந்த ஏகாதசியை விட மிக புண்ணியமான காலம் இது. இந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடும் போது சகலவித தோஷங்கள் நீங்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், வன்னிமரம், புத்துக்கு மேலே வன்னிமரம் இருக்கிற காட்சி இங்கே காணப்படுகிறது. வன்னிமரம், அரசமரம், வேப்பமரம் 3 சேர்ந்து காணப்படுகிறது. இது ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதியை சுற்றி பார்த்திங்கன்னா உள்ள ஓவியங்கள் மின் விளக்குகளால் வர்ணங்கள் தீட்டப்பட்டு அழகாக காணப்படுகிறது. மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறதால ஒன்றாக காட்ட இயலாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்க. இந்த கோவிலுக்கு ஒரு முறை தரிசனம் செய்யுங்க. முக்கியமாக விஷ்ணு புண்ணிய காலத்தில் வாங்க. எதிர்த்தா போல் பூக்கள் விற்கிறாங்க. பூக்களை வாங்கி அதாவது பார்த்திங்கன்னா கொடிமரத்தில் சாஸ்திராங்க. ஆனால் சாஸ்திரப்படி 27 புஷ்பங்கள் 27 முறை வலம் வரும்போது போடணும் அப்படின்றது. ஆனால் நம்ம கையில் எந்த புஷ்பம் கிடைக்கிறதோ அதை நம்ம சாத்தி இறைவனை வழிபடலாம். நம்ம கேட்ட வரங்கள் எல்லாமும் முடிச்சு தராரு. அதாவது பார்த்திங்கன்னா திருமண வேலை, நல்ல வேலை வாய்ப்பு, கல்யாணம், இது எல்லாமே பகவான் முடிச்சு தர்றதா இங்கே மக்கள் அலமோதிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே மட்டும்தான் வரணும்னு இல்லை, எங்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் விஷ்ணு புண்ணிய காலத்தில் நம்ம 27 முறை சுற்றி வணங்கலாம். ஆனால் இங்கே இந்த முறை கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்காங்க. பிரபலயமாக இருக்குது. கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்கு. தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்து பயன்பெறுங்க. ஸ்ரீமன் நாராயணாய நமக, ஸ்ரீமன் நாராயணாய நமக, ஸ்ரீமன் நாராயணாய நமகன்னுங்க. ஓம் பகவதோ பகவத்கீதா சுபஸ்லோக சுரூபானந்த ஸ்ரீமன் நாராயணாய நமோ நமக, ஸ்ரீமன் நாராயணாய நமோ நம சொல்லி இந்த விஷ்ணு புண்ணிய காலத்தில் பகவானை தரிசிக்கலாம். அங்கே பாருங்கள், கோயில் மிக அழகாக இருக்குது. அது மேலே 10 அவதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட ராஜகோபுரம் மிகவும் அழகாக இருக்குது. பார்த்து பயன்பெறுங்க. அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி, இந்த ஆழ்வார்கள் சன்னதி வழிபட்ட ஸ்தலமாகவும் கூறப்படுகிறது. உள்ளே பார்த்திங்கன்னா மரவுரி தரித்த ராமர் இந்த கோவிலில் இருக்கார். விசேஷம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மரவுரி தரித்த அதாவது ராமர் அங்கே உள்ளே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீதாதேவி இருந்திருக்காங்க. கூட பார்த்திங்கன்னா சீதாதேவி கர்ப்புற்று காணப்படுகின்ற காட்சி காணப்படுகிறது. உங்களிடம் விடைபெறும் சாய் குப்பராஜ். நன்றி.